அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது மிதுனமனையில் குரு பகவான் வீட்டிருக்க, சுக்கிர பகவான் மிதுனமனையில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் கரெக்டாக 21/8/2025 அன்று கடகமனைக்கு பெயர்ச்சியாகிறார். புதன் பகவான் வக்ரமாக கடகமனையில் வீட்டிருக்கார் அல்லவா. எப்போ புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி. அதே போல புதன் பகவானுடைய பெயர்ச்சியானது, அதாவது கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு பெயர்ச்சியாகிறது 30/8/2025. சூரிய பகவான் இந்த கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சியாகிறார் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி. செவ்வாய் பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க, கேது பகவான் சிம்மத்தில் இருக்க, ராகு பகவான் கும்பமனையில் வீட்டிருக்க, சனி பகவான் வக்ரம் பெற்று மீனமனையில் அமர்ந்திருக்கார். ஸோ இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரகமைப்பு. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதம் எதில் நமக்கு நல்லது நடக்க போகுது, எந்த இடத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவையாக பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் குடும்பஸ்தானத்தில், தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் குருவோடு சேர்க்கை பெற்றிருக்கு. அப்போ ஒரு நல்ல தன்மை தான். சுக்கிரன் குரு சேர்ந்தாலே பணத்தை கொடுக்கும். அப்போ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பணத்தை எப்படி பெருக்குவது, பணம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயத்தில் தான் உங்கள் நாட்டங்கள் இருக்கும். அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப காரியம் செய்யக்கூடிய தன்மை, குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொண்டு செயல்படுத்துவது, ஒரு கூட்டு தொழிலை ஆரம்பிக்கிறது, அதன் மூலமாக தன வருவாயை பெருக்கிறது. ஸோ இந்த மாதிரி, அல்லது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை செய்யலாம். இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமையப்பெறும். அதே இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி 3ஆம் இடத்துல வந்து அமர்கிறார். அப்போ உங்கள் ராசிநாதன் 3இல் வந்து அமர்ந்து கொண்டு 9ஆம் இடத்தை பார்க்குது, பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. அப்போ நிச்சயமாக தொழிலில் ஒரு பாக்கியத்தை அடையக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு. ஒரு பெயரையும் புகழையும் தரும். ஏன்னா 3ஆம் இடம் என்பது கீர்த்தி ஸ்தானம் அல்லதுவா. அப்போ 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம், அதன் மூலமாக புகழையும் கௌரவத்தையும் அடையக்கூடிய தன்மை. அப்போ தொழில் விஷயத்தில் நீங்கள் நினைத்த ஒன்று கண்டிப்பாக நடந்தே தீரும். அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா 10க்குரியவன் 11ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார். அப்போ லாபஸ்தான அமர்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அப்போ தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக இந்த ரிஷபராசி என்பர்கள் நன்மைகளை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். அப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். வேலை இல்லாத வேலையை திடீர்னு விட்டுட்ட, அவசரப்பட்டு கோவப்பட்டு விட்டுட்டேன்னா கூட இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்குண்டான வேலை நிச்சயமாக கிடைத்தே தீரும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சிலருக்கு ரெகனைசேஷன் உண்டு, ஒரு சிலருக்கு துறை ரீதியான மாற்றம், இடமாற்றம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய பிற்பகுதி உண்டு. ஏன்னா நீங்களே போய் மாற்றம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல போய் அமர்கின்ற காரணத்தாலும், அங்கே புதனோடு சேர்ந்திருக்கும் போது, புதன் தனாதிபதி பாக்யாதிபதியோடு சேர்ந்திருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ தனத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க போவது இல்லை. குடும்பம் ரீதியில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு அதிலிருந்து விடிவு, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உண்டு. ஏன்னா குரு சுக்கிரன் இணைஞ்சாலே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கும். ஆனால் சின்ன சின்ன விஷயத்தில் ஒரு எதிர்த்தன்மை கொண்ட கருத்துக்கள் நிச்சயமாக குடும்பத்தில் உருவாக்கும். அப்போ அந்த எதிர்த்தன்மை
அப்படி கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ ஒரு சமாதானமாகக்கூடிய தன்மை இந்த ஆகஸ்ட் மாதம் உண்டுன்னு சொல்லுவேன். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் விலகக்கூடிய அமைப்புல இருக்கிறது. சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி என்று தன்னுடைய 4வது வீட்டில் வந்து, அதாவது 4க்குரியவன் 4ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்க போறார். அப்போ சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய, அதாவது என்ன, ஒரு வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள், இந்த எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக உருவாக்கும் ரிஷபத்துக்கு. ஏற்கனவே பணம் இருந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு தேடிக்கொண்டிருந்தவர்கள், அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதம் வாங்கிடலாம் அப்படிங்கிறத ஒரு கண்டிப்போட, ஒரு கான்ஃபிடென்ட்டு கண்டிப்பாக உண்டு. அது என்ன, பத்திரப்பதிவு செய்யக்கூடிய அமைப்புங்கிறது சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஏன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுவார். அப்போ உங்கள் ராசிநாதன், அப்போ உங்கள் எண்ணங்கள் பூர்த்தியாகும், உங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும். ஒரு புதிய வாகனம் வாங்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறீங்க, அந்த எண்ணங்கள் நிறைவேறும். இந்த வண்டி தான் வாங்க போகிறோம், இல்லைனா புக் பண்ண போகிறீங்க, இல்லைனா வண்டி எடுக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நற்பலன்கள், அல்லது வீடு வாங்கக்கூடிய விஷயத்தில் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ரிஷபத்துக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், சூரியனோடு கேது அங்கே இணைகிறது. அப்போது சூரியன் தகப்பனை குறிக்கக்கூடிய இடம், 4ஆம் இடம் என்பது தாயை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல கேது இருக்கும். அப்போ என்னன்னா, தாய் தந்தையரை மற்றும் கொஞ்சம் கஷ்டப்படாமல் பார்த்து கொள்வது நல்லது. அவங்களுடைய ஹெல்த் விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பு. அப்போ தாய் தந்தையினுடைய மனசை வலிக்காமல் பார்த்து கொள்வது ரிஷபத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரொம்ப அவசியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. சூரியன் அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு, இது எல்லாத்தையும் கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா சூரியன் ஆட்சி பலத்தோடு உட்கார போகிறார். ஆனால் கேதுவோடு சேரும்போது அங்கே உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய தாய் தந்தையை நசுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர் எடுத்துக்க வேண்டியது அவசியம் ரிஷபராசி அன்பர்கள். அதுக்காக நீங்கள் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் அவங்களுடைய மனசு நோகாமல் பார்த்துட்டாலே போதும். ரைட். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? அப்போ குழந்தையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னா அது 5ஆம் இடம். அந்த 5ஆம் அதிபதி புதன் தனக்கு 11ஆம் இடத்தில் இருக்கார். அது வக்ரத்தோடு இருக்கார். இந்த மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ நல்ல தன்மைத்தான் உங்களுக்கு கொடுக்க போகிறது. அப்போ குருவால் குழந்தைகளால் அனுகூலம், ஆதாயம், குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு புதிய என்வாயர்மெண்ட்டில் போகக்கூடிய அமைப்பு, வெளி மாநிலம், வெளிநாடு, வெளியூருக்கு செல்லக்கூடிய அமைப்பு, அங்கே தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், அல்லது ஏற்கனவே ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கூட நல்ல படிக்கணும் அப்படிங்கிற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் நிச்சயமாக அமையப்பெறும். இந்த கடன் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பார்க்குறார், 8ஆம் அதிபதியாக இருந்து 6ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது நிச்சயமாக கடனுங்கிறது ரிஷபத்துக்கு உண்டு. அந்த கடனை நீங்கள் சுப கடனாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். ஒன்று வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு கண்டிப்பாக கடன் ஏற்படுத்தும், அல்லது ஒரு திருமண விஷயத்துக்காக குடும்பத்துக்காக கடனை ஏற்படுத்தும், அல்லது பையனுடைய அல்லது மகளுடைய படிப்புக்காக ஒரு கடன், அப்போது அல்லது தொழிலை விரிவுபடுத்துவதற்கான கடன். ஸோ இந்த மாதிரி சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது காமிக்குது. ஸோ எப்படி இருந்தால் கடன் என்கின்ற அமைப்பு உண்டு, கடனை பற்றிய எண்ணங்கள், சிந்தனைகள் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் இந்த ரிஷபராசி என்பர்கள் உள்ளே போகக்கூடாது. அதுக்குள்ளே போனீங்கன்னா தொந்தரவு பிரச்சனையை ஏற்படுத்தும். ஏன்னா 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்க்குறார். ஒரு 1000% வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வரும். ஏன்னா 8, 6 இந்த மாதிரி மறைந்த ஸ்தான அதிபதிகள் ஒரு வகையில் கனெக்ட் ஆகும்போது 6, 8 இணைவு பெற்றிருக்கும் போது மறைந்துள்ள பணம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்ங்கிறது நிச்சயமாக உருவாக்கும். 7ஆம் அதிபதி திருமணஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் போய் 5ஆம் இடத்தில் இருக்கார். ஆனால் கடந்த சில 3 மாதங்களாக பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் அதிபதி திருமணஸ்தானத்தின் அதிபதி நீச்சமாக இருந்தார். நீச்சம்னா என்ன? கொஞ்சம் வலுக்குறைவு. அதுக்கப்புறம் கேதுவோடு இருந்தார். இப்போ தான் 5ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கு. அப்போது நிறைய பேர்த்துக்கு ஒரு காதல் அப்படிங்கிற தன்மையை உருவாக்கும். காதல் இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி கருத்து வேறுபாடு, கொஞ்சம் மனக்கஷ்டம் இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், அல்லது கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருந்தவர்கள் எல்லாம் இப்போ ஒரு காதல் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. திருமணம் கைகூடும். 7க்குரியவன் தனக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் அந்த செவ்வாய் பகவான் தனக்கு நேர 11ஆம் இடமான சந்தோஷ ஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமணத்தால் சந்தோஷம், மனமகிழ்ச்சி, குழந்தைகளால் மனமகிழ்ச்சி, குலதெய்வத்தின் அருளால் மனமகிழ்ச்சி. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமையப்பெறும். பாக்யாதிபதி போய் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு தான். 9க்குரியவன் 11ஆம் இடத்தில் இருக்கு. 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு. இந்த ரிஷபத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவானை சொல்லணும். அந்த சனி பகவான் இப்போ 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வக்ர நிலையில் இருக்கின்ற காரணத்தால் என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். வேலை பளுங்கிறது இருக்கும். பட் வேலை போகாது. வேலையில் பளு இருக்கும். கொஞ்சம் எதிர்ப்பு பகைங்கிறது இருக்கும். பட் அதையெல்லாம் சமாளிப்பீர்களா அப்படின்னா நிச்சயமாக சமாளிப்பீர்கள். தொழிலில் புதிய யுக்திகளை கடைப்பிடிப்பீங்க. ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் இருக்கும். வெளிநாட்டு தரப்பு, வெளிநாடு வெளி மாநிலத்தில் ஒரு சில வாய்ப்புகள் இருக்கும். அங்கே ஒரு புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள். ஸோ அவர்கள் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும். அதாவது துறை ரீதியான வளர்ச்சிங்கிறது நிச்சயமாக உண்டு. இதில் இந்த ரிஷபத்துக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நன்மை தரக்கூடிய, நீங்கள் நினைச்ச ஒன்று நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், அதாவது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை வருது. ஆவணி மாதம் 1ஆம் தேதி சனி பகவானுடைய பிறந்த நாள், ஜெயந்தி, சனி ஜெயந்தி. ஸோ அன்றைய நாள் நிச்சயமாக நீங்கள் சென்று அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நீங்கள் எப்படி வழிபடணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படி வழிபடுங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை. சனி பகவானை அன்னைக்கு போய் நீங்கள் வழிபட்டீங்கன்னா, ஏன்னா சனி தான் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதி. தொழில் ரீதியாக பாக்கிய ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக குறைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் ஆவணி மாதம் 9ஆம் தேதி என்று, அதாவது 25/8/2025 அன்று திங்கட்கிழமை செவ்வாய் பகவானுடைய பெயர், அதாவது ஜெயந்தி வருது, பிறந்த நாள். செவ்வாய்ங்கிறது இந்த ரிஷபத்துக்கு யாருன்னா 7க்குரியவன். அப்போது திருமண தடை இருக்கிறது, திருமணம் நடக்கவே மாட்டேங்குது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது, அல்லது ஒரு கூட்டு தொழிலில் ஒரு பிரச்சனை இருக்குது, வெளிநாட்டுக்கு செல்ல முடியல. ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது முருகப்பெருமானை சென்று வழிபடும்போது நிச்சயமாக அந்த குறைகள் அத்தனையும் நிவர்த்தி ஆகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள், தசா புத்தியும் வேறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும். இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு 3 மாதத்துக்கு பாருங்கள்.
சரியாக பொருந்தி வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் பாவகிரகங்களின் தொடர்பு அல்லது 6, 8, 12 அதிபதிகளுடைய தொடர்பில் நிச்சயமாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும். 2025 சொந்த தொழில் செய்வதற்கு விருப்பப்படுகிற அதற்கான கொடுப்பினை இருக்கிறதா இல்லையா? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ எனக்கு இடமாற்றம், எப்போ எனக்கு ப்ரமோஷன், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கு. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.